ஹாய் தேர், வெல்கம் யூ. பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆனது அறிவிச்சிருந்தாங்க. எல்லாருமே கட்டாயமாக அப்ளை ஆனது பண்ணியிருப்பீங்க. தற்போது நீங்கள் படிக்க தொடங்கியிருக்கணும். அதாவது நீங்கள் படிக்கிறது எல்லாமே தெளிவாக இருக்கணும். தேவையில்லாத கட்டாயமாக நம்ம படிக்கவே கூடாது. போட்டி பொறுத்தவரை ரொம்பவே அதிகமான போட்டி இருக்குது, கடுமையான போட்டி இருக்குது. ஸோ நம்ம அலட்சியமாக எடுத்துக்க கூடாது. இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கிறவங்களும் இதில் போட்டி போடுவாங்க. அவங்களையும் மிஞ்சிட்டு நம்ம போய் ஆகணும். இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் கொடுத்துருக்கீங்க, பட் உங்களுக்கு பாசிட்டிவாக அமையல அப்படின்னா அது என்ன மிஸ்டேக் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுட்டு கிளியராக நீங்கள் எக்ஸாமை அணுக வேண்டியது கட்டாயம். டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டினுக்கும் எவ்வளோ டைம் ஒதுக்கணும் அப்படின்றது வரைக்கும் நீங்கள் துல்லியமாக நீங்கள் அணுக வேண்டியது கட்டாயமாக பார்க்கப்படுது. இதெல்லாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ண வாய்ப்புகளானது இருக்குது. சப்போஸ் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கஷ்டமான கொஸ்டினுக்கு ரொம்ப நேரம் நம்ம ஒதுக்கும். டக்குன்னு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஆன்சரை நம்ம தவறுதலாக போட வாய்ப்புகளானது இருக்குது. ஏதாச்சும் சின்னதாக ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா அந்தந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு நம்ம டைம் ஒதுக்க வேண்டியதெல்லாம் கட்டாயம். கரெக்டாக படிச்சுட்டு போகணும். கரெக்டாக படிச்சுட்டு போனால் போதும். உங்களுக்கு தெரிகிற கொஸ்டின் நீங்கள் டக்குன்னு ஆன்சர் நீங்கள் போட்டுடலாம். ஸோ அதனால் நீங்கள் வெற்றி பெறது ரொம்ப உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அதனால் நம்ம படிக்கிறத தெளிவாக படிச்சுக்கணும். இதெல்லாம் படித்தா கட்டாயமாக தேர்வுக்கு வரும், இதெல்லாம் படித்தா தேர்வுக்கு வராது அப்படின்றத என்னன்றதை தெரிஞ்சு நம்ம தெளிவாக படிக்க வேண்டியது கட்டாயம். நம்ம பொறுத்தவரை ஃபஸ்ட்டு தமிழ்லேருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். ஸோ தமிழுக்கான ஸ்டடி மெட்டீரியல் தற்போது ரெடியாகி இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழை படிக்க ஆரம்பிக்கலாம். தமிழ் பொறுத்தவரை உங்களுக்கு எலிஜிபிலிட்டி தான். அதை வச்சுட்டு நம்ம ரொம்ப எல்லாமே போட்டு ரொம்ப குழப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மீடியமாக படிச்சுட்டு நம்ம அந்த எலிஜிபிலிட்டியை கிராஸ் ஆகிற வரைக்கும் இருந்தால் போதும். எலிஜிபிலிட்டியோடு நீங்கள் நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ புக் பேஸ் பண்ணி தான் கேள்விகள் கேட்க போகிறாங்க. நம்ம எல்லாமே தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ தொல்காப்பியம் எடுத்துட்டால் அது ஒரு நாள் படிங்க. கம்பராமாயணம்னா அது ஒரு நாள் படிங்க. 8 தொகை ஒரு 4 நாள் படிங்க. 10 பாட்டு அதுக்கு ஒரு 4 நாள் ஒதுக்குங்க. இது போல் ஒரு 5 பெருங்காப்பியம் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 நாள், 5 பெருங்காப்பியம்னா அதுக்கு ஒரு 2 நாள். அறநூல்கள்லாம் இருக்குது, 17 கீழ்கணக்கு நூல்கள் அதெல்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு 3 நாள் பொதுவாக நம்ம ஒதுக்கணும். ஒதுக்கிட்டு மீதிபடி பக்தி, நாட்டுப்புற, புது கவிதை, சிற்று இலக்கியம் இது போல் இருக்குது. அதுக்கெலாம் சராசரியாக ஒரு நாட்கள் இது போல் ஒதுக்கிட்டு இலக்கணம் இருக்குது. இலக்கணத்துக்கு மொத்தமே ஒரு 3 நாட்கள். அடுத்தபடியாக அறிஞர்கள் இவங்களுக்கு நம்ம ஒரு 1 வீக்குள்ளே அப்படி முடிக்கிற மாரி நம்ம பிளான் ஆச்சு பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. நீங்கள் வாங்கி படிக்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது தேர்வுக்கு வரணும். ஸோ நம்ம மெட்டீரியல் பொறுத்தவரை புக் பேஸ்டு மெட்டீரியல்லேருந்து தான் கேள்விகளானது கேட்க போகிறாங்க. அதுவும் இல்லாத இது ஒரு எலிஜிபிலிட்டி தேர்வு அப்படின்னும் போது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும். இதே எதுவும் நமக்கு மெரிட்டில் எடுத்துக்க போகிறது கிடையாது. ஸோ அப்படின்னும் போது இதை நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படித்து முடிச்சுட்டா அடுத்து நம்ம மெரிட் மார்க் அதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ இதை நம்ம கடைசியில் படிக்க முடியாது. எதை சொல்கிறேன், தமிழகத்தில் நம்ம கடைசியாக உட்காந்து படிக்க முடியாது. இதை முதல்ல ஒரு நம்பிக்கையாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மெரிட்டு மார்க்குக்கு நம்ம ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதை சிலபஸ் எடுத்து அதை நம்ம தெளிவாக நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். எக்ஸாம் கடைசி தினம் வரைக்கும் எக்ஸாம் போகிற அன்றைக்கி வரைக்கும் நம்ம தெளிவாக அதையே நம்ம படிக்கலாம். அந்த சமயத்தில் தமிழ்லாம் எடுத்து வச்சு கடைசியாக படிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது என்னோடய கருத்து. நம்ம மெரிட் மார்க் எதில் வருதோ நம்ம அதை தான் நல்லா படிக்கணும். ஸ்டார்டிங்கில் தமிழை படித்து முடிச்சு விட்டுருங்க. அந்த தமிழை நேரம் வீணடிச்சிடாதீங்க அப்படின்றத தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது தமிழ். இப்போதைக்கு தமிழுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் ஆகும். சரியா? இது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் ஆனது பண்ணிக்கலாம். தினம் நீங்கள் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தபடியாக நம்ம எப்படி பிளான் பண்ணி கொண்டு போகணுன்றத சொல்கிறோம். அடுத்தபடியாக என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஒன்றா சேர்ந்து பயணிக்க ஆரம்பிங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி அட்டம்லாம் கொடுத்துருந்தா அந்த அட்டம் கொடுத்தது பாசிட்டிவாக வந்திருந்தால் ஓகே. வரலை அப்படின்னா அதில் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் எடுத்து பாருங்கள். கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஓகேவா? ஓகே, நம்ம எக்ஸாமுக்கு போகும்போது அதெல்லாம் பார்க்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு படிக்கிறத மட்டும் நீங்கள் கவனமானது செலுத்துங்க. சரியா? ஓகே, இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.